பொருட்டையா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பையம்மாள் குடியிருப்பு பகுதி 3 கதை. சரவணனும் கவிதாவும் புதிதாக திருமணமாகி 6-7 மாதங்களாகி இருந்த நிலையில் அவர்கள் தனி குடித்தனமாக பையம்மாள் குடியிருப்பில் உள்ள 3வது தளத்தில் மத்தியில் வந்து சமீபத்தில் குடியேறியிருந்தார்கள். அவர்கள் சரவணன் ஒரு ட்ரேடிங் கடையில் வீடு கட்டுமான பொருட்கள் விற்கும் கடையில் பணியாற்றி வந்தான். கவிதா படித்தவள் என்ற போதிலும் குழந்தையை எதிர்நோக்கி வீட்டில் இருந்தாள். அவர்கள் ஒரு நாள் சரவணன் தன் வேலைக்கு சென்று விட்டு இரவு திரும்பும்போது காற்று சுழன்று அழித்து கொண்டிருந்தது. அது இரவில் அவன் திரும்பிக் கொண்டிருந்த இடத்தில் காட்டுப்பகுதியில் ஓர் இடத்தில் அவன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பெஸ்தடிப்பதற்காக ஓரமாக நின்று கொண்டிருந்தான். அப்போது காற்று சுழற்சியை அடித்து கொண்டிருந்தது. அதன் பிறகு அவன் தன்னுடைய பைக்கை எடுக்கும்போது அந்த பைக்கை யாரோ பின்னால் இருந்து இழுப்பது போல அவனுக்கு தெரிந்தது. அவன் சுற்றிமுற்றிலும் பார்த்தபோது யாரும் இல்லை. அவன் அதன் பிறகு அந்த வண்டியில் ஏறி உட்கார்ந்து ஓட்டத் தொடங்கினான். அவனுக்கு அந்த வண்டியின் பின் இருக்கையில் யாரோ இருப்பது போலவே உணர்வு இருந்தது. அவன் அவ்வாறு இருட்டில் வந்து கொண்டிருந்த வழியில் ஊரின் அருகே வரும்போது நாய்கள் மொத்தமாக சேர்ந்து கொண்டு ஊளையிட்டு கொண்டு குலைத்து கொண்டு அவன் வருவதை பார்த்து கொண்டிருந்தன. அவனுடைய பையம்மாள் குடியிருப்புக்கு வந்து வண்டியை ஓர் இடத்தில் நிறுத்தினான். அப்படி நிறுத்திவிட்டு தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு கிளம்பும்போது அந்த பைக்குகள் வரிசையாக நிறுத்தியிருந்த பார்க்கிங் செய்யப்பட்டிருந்தவை மொத்தமும் சரிந்து விழுந்தன. இதை கண்டு திரும்பிய அவன், வாட்ச்மேன் சார், நீங்கள் போங்க, நான் சரி பண்ணிக்கிறேன் என சொல்லிவிட்டான். அதனால் சரவணன் தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து சென்றான். அவன் படி வழியாக வீட்டுக்கு மேலே செல்லும்போது அவன் தோளில் யாரோ உட்கார்ந்திருப்பது போல அவனுக்கு மிகுந்த அழுத்தமாக இருந்தது. அவன் சிரமப்பட்டு மேலே வந்து வீட்டுக்கு வந்த பின் அமைதியாக தூங்கிவிட்டான். ஆனால் கவிதா யாரோ தன் வீட்டுக்குள் வந்திருப்பதாக வந்து உள்ளே இருக்கும் அறையை நோக்கி சட்டென்று ஓடி மறைந்ததாக அவளுக்கு ஒரு உணர்வு இருந்தது. இருந்தபோதிலும் அவள் அமைதியாக படுத்துவிட்டாள். அன்று இரவு கவிதாவுக்கு பல கனவுகள் வந்தன. அவற்றிலெல்லாம் விசித்திரமான உருவங்களும் பேய் போன்ற உருவங்களும் அவளை பயமுறுத்தின. இதை கண்டு அவள் திடீரென விழித்தெழுந்தாள். அவளுக்கு அச்சமாக இருந்தது. கவிதா கண்ட ஒரு கனவில் அவளுக்கு மிகவும் வயதாகிவிட்டது போலவும் அவளது தோளெல்லாம் நோய் பிடித்துள்ளது போலவும் கண்டு விழித்து எழுந்து நடுங்கினாள். அவள் காய் வாங்குவதற்காக மார்க்கெட் சென்றாள். அவள் காயெல்லாம் வாங்கிவிட்டு திருப்பி வீடு வந்தபோது வீட்டுக்குள் இருந்த பொருட்கள் எல்லாம் சிதறி கிடந்தன. எப்படி இது நடந்திருக்கும்? வீட்டில் எல்லா கதவும் பூட்டித்தானே இருந்தது என்று நினைத்தவள் அந்த பொருட்களை எல்லாம் அவள் ஒழுங்குபடுத்தினாள். அன்று இரவு அவள் படுத்திருந்தபோது பாத்ரூம் லைட் எரிவதை கண்டாள். அவள் எழுந்து சென்று அந்த லைட்டை ஆஃப் செய்துவிட்டு திரும்பி வந்தாள். ஆனால் திரும்பி படுக்கைக்கு வந்தபோது மீண்டும் அந்த பாத்ரூம் லைட் எரிவதை கண்டாள். அவள் திருப்பியும் போய் அதை அமர்த்தினாள். அப்போது உள் அறையிலிருந்து ஏதோ ஒரு விலங்கு கத்துவது போல் அவளுக்கு கேட்டது. சற்று நேரத்தில் அங்கே அவர்கள் இருந்த ஹாலில் ஒரு பூனை விழுந்தது. அது இறந்த நிலையில் இருந்தது. அவள் திடுக்கிட்டு எழுந்தவள் சரவணனை உசுப்பி அதை பார்க்க சொன்னாள். சரவணன் அவளை அமைதிப்படுத்தினான். ஒன்றுமில்லை, பூனை ஏதாவது அடிபட்டு இறந்திருக்கும் என்று அதை தூக்கி போட்டு விட்டார்கள்.
அன்று விடிய காலை அவர்கள் மீண்டும் கதவை திறந்து வெளியில் வந்தபோது அந்த குடியிருப்பை சுற்றி வரும் ஒரு நாய், உணவு உண்பதற்காக வழக்கமாக அங்கு வரும் நாய் அவர்கள் வீட்டு கதவின் முன்னால் கொடூரமான முறையில் இறந்து கிடந்தது. இதை கண்டு கவிதா அலறிவிட்டாள். அவர்கள் அதை வாட்ச்மேனிடம் சொல்லி இழுத்து சுத்தப்படுத்தினார்கள். அன்று இரவு சரவணன் வழக்கம்போல் வேலைக்கு சென்று விட்ட பிறகு கவிதா தூங்கிக் கொண்டிருந்த போது அவளுக்கு பெட்டுக்கு மேல் இருந்த ஃபேன் அளவுக்கு மீறி சுற்றி கொண்டிருந்தது. கடுமையான வேகத்தில் சுற்றி கொண்டிருந்ததை கண்டு பயந்து எழுந்து சற்று ஒதுங்கி போய் கட்டிலை ஒண்டி பழுங்கி கொண்டாள். சற்று நேரத்தில் அந்த ஃபேன் தீப்பிடித்து எரிந்து அது கீழே வந்து விழுந்து விட்டது. அது பற்றி சரவணன் சொல்லும்போது, ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும், கரண்ட் கூடுதலாக வந்திருக்கும் என சொல்லியிருந்தான். அப்படி அவள் தூங்கி கொண்டிருந்தபோது அவளை யாரோ கால்களை பிடித்து இழுப்பது போல் அவளுக்கு உணர்ந்தாள். அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். அப்போது கவிதாவுக்கு பேசுவதற்கு எழவில்லை. அவள் பயத்துடன் திகிலுடன் எதிரே பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் கண்ணுக்கு தெரிந்தது. அது ஒரு பெண்ணின் உருவம். யார் யார் என்று வெறும் நாக்கு மட்டும் அசைத்து கொண்டிருந்தாள். அந்த உருவம் கவிதாவை பார்த்து மிரட்டியது. உன் வயிற்றில் வளரும் அந்த கருவை நான் பிடுங்கி தின்று விடுவேன் என்றது. சொல்லிவிட்டு அது மறைந்து விட்டது. அதிகாலையில் சரவணனிடம் இதை பற்றி சொல்லி அழுதாள் கவிதா. மேலும் அவள் கையில் பார்த்தபோது ஒரு குறியீடு அவளுக்கு இருந்தது. புதிதாக அவள் வரையாமலேயே அந்த குறியீடு வந்திருந்தது. இதெல்லாம் என்ன நடக்கிறது என அவளுக்கு புரியவில்லை. சரவணன் அவளை அமைதிப்படுத்தினான். நாம் மருத்துவரை பார்க்கலாம், புது வீடு உனக்கு இன்னும் செட்டாகவில்லை என கூறினான். அன்றைய மாலை அன்று லீவு நாள் என்பதால் சரவணன் அங்குதான் இருந்தான். அன்றைய தினம் மாலையில் அவர்கள் இருந்த தளத்தில் அருகில் இருந்த வீட்டில் கோடாங்கி அடிக்கும் ஓசை கேட்டது. அதே அவர்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் லாவண்யா என்ற சிறுமி அவர்களுடைய பெற்றோர்களுடன் குடியிருந்தாள். லாவண்யா சமீபத்தில் +2 முடித்துவிட்டு கல்லூரியில் முதலாண்டு சேர்ந்திருந்தாள். அவள் தனிப்பட்ட முறையில் சிரமப்படுவது போல உணர்ந்தாள். அவள் சரியாக தூங்கவில்லை. இரவில் திடீரென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு மேலே பார்த்து கொண்டிருந்தாள். மறதி அதிகமாக அவளுக்கு இருந்தது. இப்படி தூங்கும் போதெல்லாம் உளறிக் கொண்டிருந்தாள். இதை கண்ட அவருடைய பெற்றோர்கள் பயந்து விட்டார்கள். அடிக்கடி அவர் திருவென்று விழித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்டு இவளுக்கு பேய் பிடித்து விட்டது, அந்த பேயை விரட்ட வேண்டும் என்று கூறி ஒரு கோடாங்கி பூசாரிக்கு தகவல் சொல்லி வரவழைத்திருந்தனர். அந்த கோடாங்கி பூசாரி வந்ததும் அந்த தளத்தில் இருந்தவர்கள் யாரும் இங்கே வர வேண்டாம், பூஜை செய்ய போகிறோம் என சொல்லிவிட்டனர். அவ்வாறு அவர் வந்து அங்கு அரேஞ்ச்மெண்ட் செய்து லாவண்யா வீட்டுக்குள் கோடாங்கி எடுத்து அடிக்க தொடங்கியிருந்தார். அந்த கோடாங்கியின் சத்தம் அந்த தளத்தில் கிடுகிடுத்து கொண்டிருந்தது. அவ்வாறு கோடாங்கி உச்ச அளவில் ஒலிக்க தொடங்கியதும் கவிதாவின் வீட்டில் ஏதோ பரபரப்பான அசைவுகள் இருந்தது போல இருந்தது. ஏதோ கூச்சல் கேட்டது போல ஒலி இருந்தது. சரவணனும் கவிதாவும் இது கண்டு ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது இவர்கள் வீட்டிலிருந்து யாரோ வெளியில் ஓடுவது போல ஒரு உணர்வு இருந்தது. இவர்கள் வீட்டை விட்டு யாரோ ஓடியது போல இருந்த அந்த உருவம் லாவண்யா வீட்டுக்குள் சென்று அந்த கோடாங்கியிடம் முன்னால் போய் சென்றது. அங்கே லாவண்யா கோடாங்கி முன்னால் ஆடிக்கொண்டிருந்தாள். அவள் அருகில் இந்த உருவம் போய்விட்டது. கோடாங்கி, பேய் வெளியே வா, எங்கே இருக்க, எனக்கு உன்னை தெரியும், உன்னை நான் பிடிக்கப் போகிறேன், நீ யாராக இருந்தாலும் வெளியே வந்துவிடு என அந்த இடத்தில் அவர் சத்தம் போட்டு கொண்டிருந்தார்.
அப்போது உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது லாவண்யா எனக்கு கண்ணாடி துணிமணி எல்லாம் வேண்டும் என்று உளறி கொண்டிருந்தாள். இதை கேட்ட அந்த கோடாங்கி அடிப்பவர், நீ லாவண்யாவை விட்டு போய்விட வேண்டும், இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, இந்த குடுவைக்குள் அடங்கு என அவளை சத்தம் போட்டு கொண்டிருந்தார். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத உருவம் அந்த மண் கோலைக்குள் சென்று அடங்கியது போல இருந்தது. அதை அவர் கோடாங்கி அதை மேல் கட்டி துணியை வைத்து கட்டி லாவண்யாவும் அழைத்து கொண்டு அவர்கள் பெற்றோர்களுடன் அங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் தள்ளி சென்று ஒரு மரத்தில் அருகில் அந்த பொருட்களை அந்த பொருள் கேட்ட துணிமணிகள் கண்ணாடி இவற்றையெல்லாம் அங்கே வைத்து அந்த மரத்தில் ஆணியும் அடித்தனர். நீ இந்த இடத்தை விட்டு வரக்க முடியாது, இனிமேல் இதுதான் உனக்கு இடம், அவர்கள் வீட்டுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என அச்சுறுத்தி விட்டு அவர்கள் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து வந்துவிட்டனர். அதன் பிறகு கவிதாவின் வீட்டில் பெரிய சிரமங்கள் இருந்தபடி தெரியவில்லை. அதன் பிறகு குடியிருப்பின் தரைத்தளத்தில் வலது ஓரத்தில் இருந்த வீட்டில் வசித்தவன் ரஞ்சித். அவன் ஒரு தனி மனிதன். அவன் மிலிட்ரியில் வேலை பார்த்தான். அவன் தன் குடும்பத்தை இழந்து விட்டான். தீவிரவாதிகள் தாக்குதலில் அவன் தனி மனிதனாகிவிட்டான். அதனால் விஆர்எஸ் வாங்கி கொண்டு இங்கே திரும்பி வந்துவிட்டான். லாவண்யா கோடாங்கி சம்பவத்துக்கு பிறகு 2 தினங்கள் கழித்து ரஞ்சித் கடும் காய்ச்சலில் இருந்தவன் அன்றைய தினம் மாலையில் காய்ச்சலுடன் ரோடு ஓரத்தில் இருந்த ஒரு பலகையில் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். அப்போது லாவண்யா கல்லூரி முடிந்து திரும்பி நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளிடம் ஒரு பதட்டம் இருந்தது, பயம் இருந்தது, தடுமாற்றம் இருந்தது. அவர்கள் நடை தடுமாறி தூங்கிக் கொண்டிருந்த ரஞ்சித் மீது விழுந்து விட்டாள். ரஞ்சித் கண் விழித்து தலையை தூக்கி பார்த்தான், என்ன நடக்கிறது என்று. அப்போது லாவண்யாவின் முகத்தில் ஒரு பயத்தை பார்த்தான். ரஞ்சித் அவளுக்கு பின்னால் பார்த்தபோது சற்று தள்ளி 4 ரவுடி பசங்கள் இருப்பதை கண்டான். ரஞ்சித்தை கண்டதும் அந்த 4வரும் திரும்பி போய்விட்டனர். லாவண்யா தன் வீடு நோக்கி கிளம்பினாள். ரஞ்சித் லாவண்யாவுக்கு அண்ணன் மாதிரி. ரஞ்சித் யாரிடமும் பழக மாட்டான், அமைதியாக இருப்பான். ஆனால் அங்கு நடப்பதை எல்லாம் அவனுக்கு தெரியும். அதற்கு பிறகு 2 தினங்கள் கழித்து அந்த 4 பேர்களும் மாவுக்கட்டுடன் காணப்பட்டனர். அவர்களுக்கு கை கால்களில் எலும்புகள் முறிந்திருந்தன. இதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து அவர்களை லாவண்யா பின்னால் பார்க்க முடிவதில்லை. லாவண்யா இயல்பாக கல்லூரிக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். அவள் நார்மலாகிவிட்டாள். உருட்டு தொடரும். உருட்டையா டிவி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.